எங்க போறோம்? சாப்பிட தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம். வணக்கம் மரபோலே. நாங்கள் இருக்கிறது யோசிச்சால அமெரிக்காவில் யோசிச்சால நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் இடத்துல வந்து பீச் இல்லை. இங்கே வந்து பீச் இல்லை. அப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிறான்னு சொன்னால் ஃப்ளோரிடா அல்லது சவுத் கொரோனா இல்லை நார்த் கொரோனா தான் போகணும். சவானா பீச் சவானா போகணும் இல்லையாண்டா? சவானா போகணும். அப்படி இங்கேருந்து எப்படியும் ஒரு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் 3-4 மணித்தியாலங்கள் செலவழித்து தான் நாங்கள் பீச்சுக்கு போகணும். அப்போ நாங்கள் அன்றைக்கு ஃப்ளோரிடா போகண்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸாக்களோட சேர்ந்து. இந்த வேற வீக்கெண்ட் ஃப்ளோரிடா போகிறோன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை இப்போ நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை வலிக்கிட்டு சனி ஞாயிறு அங்கே தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட் வருவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்போ நாங்கள் அங்கே தங்குறதுக்காக வீடு ரெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆன்லைன்லேயே முதலே புக் பண்ணிட்டோம். ஹோட்டல்களில் ஸ்டே பண்ணலாம்னு சொன்னா எல்லாரும் பப்பி வச்சிருக்கிறோம். அதை விட சின்ன பிள்ளைகள் நாங்க ஃபன் பண்ணலாம். அது ஹோட்டல்களில் தங்கினா எங்களோட இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிடலாது. நாங்கள் வீடு ரெண்ட் பண்ணியிருக்கிறோம். வீடு ரெண்ட் பண்ணினா நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம். மற்றது நைட்ல எல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும்னு சொன்னா நைட் டைம் நாங்கள் எவ்வளோ டைம் மட்டும் ஃபன் பண்ணி சத்தங்கள் போடவோ அதுகளுக்கு வசதியா இருக்கும்ன்றதால வீடு புக் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபேமிலியாக இப்போ 3 ஃபேமிலி 4 ஃபேமிலி போகிறோம்னு சொல்லி எங்களுக்கு பெரிய வீடு வேணும். அப்போ அதில் நாங்கள் வீடு புக் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் ஹோட்டல்னு சொன்னால் தனித்தனி அறையில் இருக்கிறத விட வீடுன்னு சொன்னால் எல்லாரும் ஒரு வீட்டில் போகட்டுமா வீட்டில் ஸ்டே பண்ணினா கொஞ்சம் நல்ல ஹாப்பியாக இருக்கும். எல்லாரும் சமைச்சு சாப்பிட்றது அதுவும் ஒரு சந்தோஷம் தானே. நேரங்கள் கிடைக்கிறதில்ல. இங்கே இருக்கிற ஆட்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை தான் பயன்படுத்தி கொள்ளலாம் சேர்ந்து என்றதுக்கு. அதனால இப்போ நாங்கள் வலிக்கிறோம். இன்றைக்கு இப்போ வெள்ளிக்கிழமை பின்னேரம் 6 மணி. எங்களோட பயணம் இப்போ தான் தொடங்குது. என்னென்னு சொன்னால் எல்லாரும் இங்கே எங்களோட இதில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாரும் திங்கள் தொடக்கம் சனி மட்டும் வேலை செய்கிறார்கள். அப்போ எல்லாருக்குமே லீவு கிடைக்கிற கஷ்டம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமையும் வேலைக்கு போயிட்டு வந்து வலிக்கிறோம். 6 மணி எங்களுக்கு அப்படியும் 5 மணித்தியாலம் 4:30 எங்களோட வீட்டுல இருந்து 4:30 மணித்தியாலம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் அங்கே இருந்து வரணும். அவைக்கு 5 மணித்தியாலம் எல்லாரும் சேர்ந்து போவோம்னு வலிக்கிட்டு நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வந்துட்டு நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாம் ஏற்ற போகிறோம். ஃபிட்டாக இருந்தானே பார்த்தீங்கன்னா லியோவை கொண்டு வரபடியா இது லியோட திங்ஸ் கூட நான் மடிச்சிட்டீங்களா? லியோ வீட்டுக்குள்ள நிக்கிறாரு. தான் கொண்டு வரணும் போய் அதான் கூட்டலாம் நினைக்கிறேன். என்ன பிரச்சனை போனா லாங் டிராவல்லோ அதுக்கு கம்ஃபர்ட்டபிள் இருக்காது. முன்னுக்கு தான் இருக்கு. ஓகே இது மூடலாம் வேற ஒண்ணும் இல்ல தானே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வலிக்கிட்டுட்டோம். எல்லாரும் ஏறிட்டினோம். எங்க போறோம் ஜெசி? நாங்க எந்த பீச்சுக்கு போறோமா? எந்த பீச்சுக்கு போறோம்? ஃப்ளோரிடா. எங்க போறோம்? ஃப்ளோரிடா போறோமா? ஃப்ளோரிடா பீச். ஓகே பாத்தீங்கன்னா வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நினைச்சோம் 4-5 மணித்தியாலத்துல போயிடலாம்னு சொல்லி. வெள்ளிக்கிழமை என்றாலே இப்போ நிறைய பேர் வேற ஸ்டேட்ல வேலை செய்து போட்டு மாறி மாறி போய் கொண்டிருக்கணும். கொஞ்சம் 5-5:30 மணித்தியாலம் எடுக்கும் போல இருக்கு. வலிக்கிட்டு நாங்க இப்போ 1 மணித்தியாலம் மூடி இருப்போம். ரோட்டை பாத்தீங்கன்னா சரியான டிராஃபிக். ஸ்லோவா போய் கொண்டிருக்கிறோம். இரவுல வலிக்கிட்ட பயணம் தானே. அப்ப நினைச்ச மாதிரி போக இயலாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க 2 மணித்தியாலம் எங்களோட ஜோர்ஜியால இருந்து பயணம் செய்து இடையில கொஞ்சம் டயர்ட் தானே தொடர்ந்து ஓட இயலாதுன்றதுக்காக ரெஸ்ட் ஏரியா ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. 24 மணித்தியால நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரீயாக. பார்க்கிங் எல்லாம் இருக்குது. கொண்டு எங்களோட வெஹிக்கிள்களை பார்க் பண்ணி போட்டு ஈஸியாக யூஸ் பண்ணி
சாப்பிடலாம், சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பிடலாம், அல்லது மிஷினில் சாப்பாடுகள் இருக்குது, ரெடிமேட் ஃபுட்டுகள் இருக்குது, எடுத்து சாப்பிடலாம். இது பாருங்க. ஆனால் இது நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் பகல் வந்த நாங்கள் சரியான பிஸியாக இருந்தது. இப்போ இரவு இப்போ நாங்கள் 9:30-10 மணி ஆகிட்டுது. அதால் கொஞ்சம் ஆக்கள் ஒரு தரம் இல்லை, அப்படி இந்த ஒரு சிலர் தான் நாங்கள் இருக்கணும். ஆக்கள் இல்லாமல் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா பகல்லையான்னு சொன்னால் கொஞ்சம் ஆக்கள் கூடவாகவும் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ரெஸ்ட் ரூம். உள்ளுக்கு போனால் 2 உமன்ஸுக்கும் சரி மென்ஸுக்கும் சரி உள்ளுக்கு இருக்குது. ஆனால் பெட்ஸ் அலவுட் இல்லை உள்ளுக்கு கொண்டு போகிறதுக்கு. நல்ல க்ளீனாக 24 மணித்தியாலும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும். நாங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. இது எல்லாருக்குமே ஃப்ரீயான ஒன்று தான், காசு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்நாக் ஐட்டங்கள் இந்த மிஷினில் வச்சிருப்பினோம். நாங்கள் இதுக்குள்ள கார்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அல்லது இதுக்குள்ள காசாக இருந்தால் காசாக போட்டுட்டு இதுகளை எடுத்து சாப்பிடலாம். ஏன்னு சொன்னால் இங்கே இந்த ரெஸ்ட் ஏரியாவில் எங்களோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரியோ இல்லை வேறு நாடுகள் இருக்கிற மாதிரியோ இந்த ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்காது. இப்படி நாங்கள் செல்ஃப்லேயே பிக்கப் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் இந்த ரெஸ்ட் ஏரியா 24 hours ஓப்பனில் இருக்கிறது தானே. அப்போ அவங்க மிஷினரியிலேயே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி காசை இதுக்குள்ள ஹாட்டை போடுறதா இருந்தா என்ன, காசு பில்ஸாக இருந்தா என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா இன்செட் பில் வந்து போட்டிருக்குறாங்க. அப்படி போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இவங்க சோடா ஐட்டங்கள் எல்லாமே. சில பேர் ரெடியாக வருவினும் சாப்பாடுகள் அதுகளுக்கு. சில பேர் ஒன்று கொண்டுறா வாராக்களுக்கு கட்டாயம் இது தேவையான ஒன்றாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, நோ பெட்ஸ் அலவுட் இன் பிக்னிக் ஏரியான்னு இங்கால போர்ட் போட்டிருக்குறாங்களே. என்னென்னு சொன்னால் இங்கால ஆக்கள் இருக்கிறதுக்காக இதை செய்து வச்சிருக்கணும். இப்படி இந்த பில்டிங் கொண்ட கட்டி கதிரை மேசியல் எல்லாம் போட்டு இருந்து சாப்பிட்றதுக்காக இதை செய்து வச்சிருக்கிறதால இங்கால் பக்கத்துக்கு பெட்ஸ் அலவுட் இல்லையான்ட்டு போட்டிருக்கிறோம். இங்கால நாங்கள் கொண்டு வரலாது இந்த பெட்ஸையுமே இந்த சைட்டுக்கு. அதே மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதைக்கு அங்கால நீங்கள் உங்களோட பெட்ஸை வச்சு நடக்கலாம், அதுக்காக போட்டிருக்கணும். பாருங்க நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆக்கள் நின்று ஒன்றையுமே எங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு தானே. அப்போ எல்லாத்துலேயும் போட்லேயே போட்டு வச்சிருப்பினோம் என்னென்ன அறிவுறுத்தல்னு சொல்லி. பாருங்க இங்கே பாருங்க, இது வீல் சேரில் வர ஆக்கள் மட்டும் பார்க் பண்ணுறதுக்குரிய பார்க்கிங்ண்டு. இங்கே பாருங்க இதுலேயும் போட்டிருக்கணும். இது சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த நாங்கள் வந்து இருந்து சாப்பிட்றதுக்காக கட்டி விட்டுருக்கணும் இந்த மேசையை. சீமெந்திலேயே செய்திருக்கு, மேசையும் கதிரையும் மாதிரி. இதில் வந்து நாங்கள் சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்தால் இருந்து சாப்பிடலாம். இப்படி மேலே மூடியும் கட்டியிருக்கு, வழியாக மேசை போட்டும் சும்மா கட்டியிருக்கணும். இது மேலே மூடி இருக்கு. இங்கே பாருங்க, இங்கேயும் பாருங்க நோ பெட்ஸ் அலவுட் இன் பிக்னிக் ஏரியான்னு போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் நைட் டைம்ன்றபடியாக வச்சிருக்கிறோம். இருக்கிற இடம் இங்கால தான் இருக்குன்றபடியாக ஆக்கள் இருக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இது காரில் வர ஆக்களுக்கு மட்டும் இல்லை இந்த ரெஸ்ட் ஏரியா. ஆர்வி ட்ரக் பார்க்கிங்னு போட்டிருக்கு. அதாவது இந்த பெரிய வாகனங்கள் கொண்டு வந்து இங்கால பார்க் பண்ணிடு, அது தனித்து அங்கால அமைச்சிருக்கணும் அந்த பார்க்கிங்கை. பெரிய ரக்கெல்லாம் அங்கால 2 பார்க் பண்ணியிருக்கணும் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் நாங்கள் கார் இதுகளும் பார்க் பண்ண போகக்கூடாது. கார் பார்க்கிங் இங்கால இருக்கிறபடியே இங்கால நாங்கள் பார்க் பண்ணலாம். இங்கால பெரிய பெரிய வாகனங்களை பார்க் பண்ணலாம். பார்த்தீங்களா, நான் முதல் அங்கால சொன்னேன்னா அங்கால் பக்கத்துக்கு பெட்டுக்கு அலவுட் இல்லையன்னு சொல்லி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட் போல் கீப் பெட்ஸ் ஒன்று லீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது நாங்களாவே அந்த கொண்டு திரிகிற கைத்தோட மட்டும் இங்கால் பக்கத்துக்கு வச்சிருக்கலாம்ட்டு போட்டிருக்கணும். அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் பெட்ஸை கொண்டு நடத்தி இப்போ நாங்கள் ரெஸ்ட்டுக்கு இதுக்குள்ளே வர மாதிரி அவையும் வெளியில் விட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த சைட் ஃபுல்லாக அதை செய்து வச்சிருக்கணும். அங்கால் சைட்டுக்கு ஆக்கள் வார ஆக்களுக்காக அங்கால ஒதுக்கி இருக்கணும். நல்ல ஒரு அமைப்பாக அதை செய்திருக்கிறோம்னு சொன்னால் இந்த பாதை கூடுதலாக பெரிய 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 ரிப்புகளுக்கு தான் யூஸ் பண்ணுறபடியே, இந்த ரோட்டு லாங் ட்ரைவுக்கு யூஸ் பண்ணுறபடியே இதை நல்ல ஒரு அமைப்பாக அமைச்சு வச்சிருக்கணும். பகலுன்னு சொன்னால் இன்னும் கிளியராக எல்லா விஷயத்தையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இரண்டாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் லியோ வழியில் எடுத்து அவருக்கு தண்ணி கொடுக்குறோம். இந்த இலை வச்சு
தண்ணி கொடுத்துட்டு சாப்பாடை கொடுத்து வெளியில் விட்டுட்டு உள்ளே கொண்டு போய் விடலாம். இங்கால் பக்கம் பண்ணோடைய நாங்கள் இங்கால் சைடில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது தனியாக சின்ன நான் செய்திருக்கணும். நாங்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து நாங்கள் அப்போ அதை சாப்பிட போகிறோம். இதில் இருந்து சாப்பாடு சம்பளம். என்னங்க சாப்பிட்றீங்க? யாழ்ப்பாண தேசிய சாப்பாடு சம்பளம். சம்பளம் சிவத்தரிசி புக்கையா? சிவப்பரிசி புக்கை. ரெஸ்ட் ஏரியாவில் சாப்பிட்றதுன்னு செய்து கொண்டு வந்தீங்களா? ஓ சாப்பிட்றது தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் உங்களை தேசிய உணவுகளை மறைக்க மாட்டோம். உண்மையா? உண்மை. எங்கே போனாலும் புட்டுப்பானை இருக்கும். இதுபட்டியும் புட்டுப்பானை இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டீம் வந்து வாங்கிட்டது. டீம்கள் ஆளுக்கு ஒரு பப்பியை வச்சு கொண்டு நிற்கிறோம் எல்லாரும். எத்தனை பப்பி நிற்கணும் வேறங்க இங்கே? ஆக்களோட சேர்த்து பப்பிகளுக்கு ஆளுக்கு ஒரு பப்பி. இவன் தான் அன்பு. அன்பு இவன் தான் இந்த டீம்ல லீடர் அன்பு. அடுத்தது எங்க இவர குட்டி டேனி. குட்டி டேனி அவதான் லீடர் பொம்பளை பொண்ணு. லீடர் பொண்ணு மாயா. இது மாயா. மாயா சே ஹாய். மாயா அங்க ஆண்டி வந்து முடியா ஆண்டியை பாக்கலாம். அங்க இவர்தான் கடைசி பிள்ளை. இவர்தான் எங்கட கடைசி லியோ. இவர்தான் எங்க ஃபேமிலில கடைசி லியோ. யா லியோ. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ரெஸ்ட் ஏரியால இருந்து வெளிய போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:30 ஆயிட்டுது. நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டோம்னு நினைக்கிறேன். நான் ஒரு கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல நாங்கள் ரெண்ட் பண்ணியிருக்கிற வீட்டுக்கு போயிடுவோம். In 1 mile, turn right onto Allison Avenue. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த வீட்டுக்கு வந்துட்டோம். திங்ஸ் இறக்கி கொண்டு இருக்கிறோம் எல்லாரும். இதான் நாங்கள் அடுத்த வீடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வசதியோடையும் தந்திருக்கிறோம். கிச்சன் இருக்குது. இங்கால இது லிவிங் ரூம். டிவி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெட்ரூம். அதோட சேர்த்து இது ஒரு பாத்ரூம் உண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம். 4 பெட்ரூம் வீடு தானே. நாங்கள் 4 ஃபேமிலி என்னுடைய 4 பெட்ரூம் வீடு எடுத்து நாங்கள் எல்லா ரூம்லேயும் டிவி வசதி கொடுத்துருக்கணும். ஃபேன் எல்லா வசதியும் கொடுத்துருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்னொரு பெட்ரூம். இதோடையும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கணும் ஷவரோட. பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த வசதி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு லிவிங் ரூம். சாப்பாடு மேசை. இது பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டோரேஜ் உண்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்னொரு பெட்ரூம். இதுக்கும் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான். எல்லாத்தையும் கூடுதலாக சேமாக ஒரே மாதிரியான பெட்டுகள் வசதியோடு செய்திருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
பாருங்க பிலோ எக்ஸ்ட்ரா பிலோ எல்லாம் வச்சிருக்கணும். பகலாக இருந்திருந்தா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் விவரமாக காட்டியிருக்கலாம். நைட் வந்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷிங் மிஷின் ரூம் நாங்கள் இங்கே நிற்கல. நாங்கள் உடுப்போட ஏதாவது துவைக்கணுமெண்டா துவைச்சு கொள்ளலாம், அயன் பண்ணி கொள்ளலாம். சின்ன பிள்ளைகளுக்கானது இங்கே வைக்கவும் பிடிக்கிற எல்லா வசதியோடையும் தான் தந்துருக்கணும். நாங்கள் உண்மையில எதிர்பார்க்கல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இந்த வீட்டில் இருக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்கல. இருந்தாலும் நல்ல சந்தோஷம். மைக்ரோவாக இருந்தேன்னு எல்லாம் வேறுங்க எல்லா வசதியோடையும் எல்லா திங்ஸையும் வச்சிருக்கணும். நாங்கள் கொண்டு வர வேணுமென்ற அவசியமே இல்லை. நாங்கள் எங்களுக்குரிய சில சாப்பாட்டு இதுகள் நாங்கள் அதால் கொண்டு வந்த நாங்கள் எங்களோட சாப்பாட்டு முறைகள் வேறு என்றபடியாக கொண்டு வந்த நாங்கள் இங்கே பாருங்க இது வச்சிருக்கணும். இங்கே சாப்பிட்ற ஹோப்புகள், கிளாஸ் ஐட்டங்கள், இதாவது தேத்தன் பிடிக்கிற ஹப்புகள், கரண்டி ஐட்டங்கள், கத்தி. தெரிஞ்சு இந்த வீடு எங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான வீடாக இருக்குது. எங்களோட 3 நாள் ஸ்டே பண்ணுறது சந்தோஷமாக நாங்கள் எங்களோட நேரத்தை இங்கே ஒதுக்கலாம்னு நம்புகிறோம். சொன்னால் எல்லோரும் பிஸியாக திங்ஸ் வேலை வாங்கி கொண்டிருக்கணும். நாங்கள் நினைக்கிறோம் இது சரியாக நேரம் போயிட்டுது. இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிப்போம். காலையில் எழும்பி இனி நாங்கள் பீச்சுக்கும் போகணும். வெளியிலேருந்து திங்ஸ் எல்லாம் இறக்கி கொண்டு வந்து எல்லாம் செட் பண்ணி தண்டணும். எல்லோரும் டயர்டாக இருக்கணும். 12:30 மணி ஆகிட்டு நாங்கள் வந்து சேரவே. இதோட இந்த காணொலியை முடிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இங்கே செய்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து எங்களோட காணொலியை பாருங்கோ. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவையும் தாங்கோ. நன்றி.